அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே, வாழும் காலங்களிலே நாம் நல்லபடியாக கர்த்தருக்கு பிரியமாக வாழும் பொழுது நம்முடைய பெயரை அவர் என்ன செய்கிறார் என்றால் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகின்றார். ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைக்கின்றார். அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது, அவருடைய சமூகத்தை நினைத்து பார்க்காமல் அப்படியே மறித்து விட்டால் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெற முடியாது. எனவே இந்த உலகத்திலே வாழும் பொழுதே அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு, அவருடைய நாமத்தை அறிந்து, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய பெயரை மறவாமல் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே, வாழும் காலங்களிலே அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாக, அவருக்குரியவர்களாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக வாழ்ந்து, நீதிமான்களாக வாழ்ந்து ஜீவித்து அவருடைய பாத அண்டையிலே போகும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு மகா பெரிய பேற்றினை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படும்படியாக நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அவருடைய நாமத்தை கனப்படுத்தி, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆமென்.